நெய் கொஞ்சம் சேர்த்துட்டா போதும். ஐயோ இவ்வளோ நெய்யா அப்படின்ட்டு வந்துருவீங்கல்ல. நெய் ஒரு சொட்டு கூட சேர்க்காம தேங்காய் பால் கருப்பட்டி வச்சு ஒரு சூப்பரான தொதல் இலங்கை சைடு இது ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கீழக்கரையில ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்றாங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒரு தேங்காவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூட 2 ஏலக்காய் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு ஃபர்ஸ்ட் பால் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் நமக்கு கம்மியா தான் கிடைக்கும். இந்த தேங்காய் சக்கையில இன்னும் பால் இருக்கும். மறுபடியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அடின்னு அடிச்சுட்டு இருக்கிற பால் எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துருக்கு. தேங்காய் வெறும் சக்கை மட்டும் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துடணும். அடுத்து கருப்பட்டியை கரைச்சிக்கணும். என்கிட்ட 1.5 கப் அளவுக்கு தான் கருப்பட்டி இருந்துச்சு. நான் நைட்டு 1 மணிக்கு இந்த ரெசிபி செஞ்சுட்டு இருந்தேங்க. ஸோ என்னால வாங்க முடியலன்றதுனால 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சா மட்டும் போதும். பாகு பதெல்லாம் பார்க்க வேணாம். உங்ககிட்ட கருப்பட்டி இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லாவே 400 கிராம் கருப்பட்டியாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அளவுக்கு பொறுத்து பாலோட அளவு வித்தியாசப்படும். அதனால உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு கரெக்டா 3 கப் அளவுக்கு தேங்காய்